ஹாய், என்னோட காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க உள்ளே போகலாம். திருச்செங்கோடில் இருக்க விவேகானந்தா காலேஜில் தான் நான் 3 வருஷம் படித்தேன். அண்ட் என் காலேஜில் வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன். அங்கே ஒரு பார்லர் தெரியுதா? அந்த பார்லரில் தான் நான் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் த்ரெட்டிங் பண்ணேன். நாங்கள் டூர் போகிறோன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கம்பல் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் பண்ண வச்சுட்டாங்க. நான் வந்து ஒரு மேக்கப் பர்சன்லாம் கிடையாது. எனக்கு அது பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப கம்பல் பண்ணி வாழ்க்கையில் தடவையாக அங்கே போய் பண்ணேன். அண்ட் இந்த பாத்வே இந்த கிரவுண்டில் தான் டெய்லி ஈவினிங் காலேஜ் முடித்தோடனே நடந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி ரொம்ப ஜாலியாக சில் அவுட் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இங்கே புதுசாக ஒரு ரூம் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் படிக்கும்போது அதெல்லாம் கிடையாது. இந்த கேட் வந்து ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கான செகண்ட் கேட். 2 கேட் இருக்கும். தூரமாக தெரியறதில்ல, அதுதான் ஃபஸ்ட்டு கேட். ஆனால் முன்னாடி வந்து இந்த ஹாஸ்டலுக்கு பேர் வந்து விகாஸ்ன்னு தான் இருந்துச்சு. இப்போ வந்து கங்கான்னு மாற்றிருக்காங்க. எல்லா ஹாஸ்டலுக்குமே பேரை மாற்றிருக்காங்க. கங்கா, யமுனா நிறைய பேர் மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த ஹாஸ்டலோட பேர் இப்போ வந்து கங்கான்னு இருக்குது. அங்கே தூரத்தில் வாஷிங் மிஷினுக்கு பக்கெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இங்கே இருக்க மரத்துக்கடியிலலாம் சீக்கிரமாக காலேஜ் முடிச்சுட்டு லஞ்சுக்காக வந்து ஒழிஞ்சு நின்றுட்டுருப்போம். ஏன்னா சீக்கிரமாக வந்துட்டால் கிளாஸை கட்டடிச்சிட்டு வந்துட்டோம்னு நினச்சிட்டு உள்ளே விட மாட்டாங்க. கலைமகள் இன்ஸ்டியூட் இது வந்து என்னோடய டைப்ரைட்டிங் சென்டர். என் வாழ்க்கையில் நான் உருப்படியாக இது வரைக்கும் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நான் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் அண்ட் லோயர் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கேன். அதை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனால் இதை என் ஃப்ரெண்டு வேறு பாஸ் பண்ணியிருக்கியாடி அப்படின்லாம் வேறு கேட்டால். இவ தான் சுபா, என்னோடய ஃப்ரெண்டு. அண்ட் இங்கே பக்கத்தில் வந்து அழகாக செடியெல்லாம் ரொம்ப நீட்டாக இப்போ வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து ரொம்ப கொச்சன்னு நிறைய இருக்கும். இப்போ ரொம்ப நீட்டாகிடுச்சு. தூரத்தில் ஒரு பிரிட்ஜு தெரியுதா? அந்த பிரிட்ஜும் அது பக்கத்தில் இருக்க பில்டிங்கும் தான் என்னோடய கிளாஸ் ரூம். அந்த பிரிட்ஜில் தான் நடந்து டெய்லி லேட்டாக போவேன். லஞ்சை சாப்பிட்டு ரொம்ப லேட்டாக போய் திட்டு வாங்கிட்டுருக்கேன். இந்த பஸ் எல்லாம் நிற்கிற இடம் தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க எவ்ரி இயர். அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்க அந்த தூரத்தில் இருக்க அந்த ப்ளூ கலர் பில்டிங் தான் வந்து ஐடி பில்டிங். இங்கே தான் வந்து ஜெராக்ஸ் போடுறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே நடந்து வந்துட்டு இருக்காளே இந்த பொண்ணு பேர் வந்து கிருத்திகா தேவி. இவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அண்ட் இவளுக்கு போகும்போது எல்லாம் சிங்கிளாக போனாங்க, வரும்போது எல்லாமே ட்ரிபிளாக வராங்க. கூட வந்த சுபாக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கும் குழந்தை இருக்குது. எல்லாருக்குமே மோஸ்ட்டாக கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இது வந்து என்னோடய ஹாஸ்டல். அங்கே தண்ணி பிடிக்கிற இடம், அந்த மீட்டிங் ஹால் எல்லாமே. இது வந்து மெஸ் பக்கத்துலேயே தான் என்னோடய ரூமு. டெய்லி சாப்பாடு நிறைய நாள் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்கேன். 12 மணி நைட் 1 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு திட்டு வாங்கி மாட்டி ஐடி கார்டு சீஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். இப்போலாம் அதை நினச்சி பார்த்தா ரொம்ப சிரிப்பாக ரொம்ப சந்தோஷமாக மெமரிஸாக இருக்குது. இது வந்து மீட்டிங் ஹால். இங்கே தான் வந்து சும்மா ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போடுவாங்க. அண்ட் இது வந்து என் ஹாஸ்டலுக்கு வெளியில் உட்காந்து ஆப்போசிட் பில்டிங் இது. இந்த தின்ன சொல்லும் நம்ம கதைங்கிற மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துலலாம் எனக்கு. அண்ட் இவங்க தான் சேச்சி மேம், எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு மேம், பிஜி ஹாஸ்டலோட மேம். இது வந்து பிஜி ஹாஸ்டல் பக்கத்துலேயே இருக்க கேன்டீன். அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு கேன்டீன் போனோம். சும்மா போயிட்டு ஒரு கோல்ட் சாக்லேட், என்னோட கேன்டீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோல்ட் சாக்லேட். அதை குடிச்சிட்டு அப்படியே கேன்டீனுக்கு வெளியில் நின்று சும்மா சுற்றி ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு, இதெல்லாம் பார்க்கிங், அங்கே பக்கத்தில் இருக்க கிரவுண்டு, எல்லா இடத்துலையுமே நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து நிறைய பேசி டெய்லி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாசலில் உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம். டெய்லி போய் 50 ரூபா 100 ரூபா மொய் வச்சா தான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தூக்கம் வரும். அண்ட் ஃபைனலி என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு இடம் என்னென்னா அது இதுதான், பிள்ளையார் கோவில். பொதுவாகவே எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் என்னோடய ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு விநாயகர் இருப்பார், காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு விநாயகர். மோஸ்ட் இது எல்லா இடத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷியோர். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. குளிக்கிறோமோ இல்லையோ கரெக்டாக விநாயகர் சதுர்த்திக்கு வந்து 2 பிளேட் இவர்கிட்ட வாங்கி சாப்பிட்ருவோம். இந்த இடத்துல வாரம் வந்து இங்கே உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு ஒரு மனசே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எனக்கு இங்கே வந்தால். அப்பா ஒரு பெரிய கும்பிடா போட்டார் விநாயகருக்கு, என் பொண்ணை படிக்க வச்சு பாஸ் ஆக்கிட்டீங்களேன்ட்டு. நான் இங்கே எதுக்கு வந்தேங்கிறதையே சொல்ல மறந்துட்டேன். என்னோடய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், என் பையனால் என்னால் காலேஜ் போய் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. அப்போ அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால என்னால் போக முடியல. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக தான் இப்போ நான் காலேஜ் போயிருந்தேன். போயிட்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் போயிருந்தேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என் பையனோட போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை விட அவர் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணார். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான். ரொம்ப மெமரிஸாக இருந்தது. நீங்கள் உங்கள் காலேஜில் எதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அங்கே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.